திரு சிபி ராதாகிருஷ்ணனை முதல்ல ஒரு தமிழர் என்ற அடையாளத்தை சொல்லி அவருக்கு வாக்களிங்கன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வாதமே அவருக்கு அரசியல் புரிதலே சுத்தமாக இல்லை என்பதை தான் காட்டுகிறது. திரு சிபி ராதாகிருஷ்ணன் முன்னே ஜார்க்கண்ட் கவர்னராக முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு முன்னே ஒரு பாஜகவில் இருந்தார். அப்போ கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அதில் அவர் என்ன பேசினார்னா, நான் ஒரு ஆர்எஸ்எஸ் கேடர், ஆர்எஸ்எஸ் தொண்டர் என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் பாஜக உறுப்பினரிலிருந்து அவர் ரிசைன் பண்ணி அண்ணாமலையிடம் ஒரு ரிசைனேஷன் லெட்டரை கொடுத்தார். அதை அவங்க ஃபார்மலாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா கவர்னராக போகிறவர் ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஆனால் பாஜகவிலிருந்து ரிசைன் பண்ண திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து அது மாதிரி ரிசைனேஷன் ஏதாவது பண்ணாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது அது மாதிரி ஒரு ஃபார்மலாக மெம்பர்ஷிப் கொண்ட ஒரு அமைப்பாக கடந்த 100 வருஷமாகவே செயல்படல. அது ஆர்எஸ்எஸ்ன்னு அவங்க சொல்லிப்பாங்க. திடீர்னு கோட்சே அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க. அது மாதிரி யாரை வேணாலும் அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிடும். எனவே இப்படியான ஒரு அமைப்பாகத்தான் அந்த அமைப்பு இருந்துகிட்ருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் கேடர் என்று முதல் நாள் அறிவித்தவர், அடுத்த நாள் பிஜேபியிலிருந்து ரிசைன் பண்ணதாக சொன்னவர், ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து அவர் எப்பொழுதுமே விலகவில்லை. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். உடனே முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ரவிக்குமார், பிஜேபி ஒரு அரசியல் கட்சி, அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுற கட்சி. ஆர்எஸ்எஸ் அப்படின்றது உலகத்தின் மிகப்பெரிய என்ஜிஓ, அரசு சாரா தொண்டு நிறுவனம், ஒரு கலாச்சார நிறுவனம். அவங்க அரசியல் கட்சி இல்லை. சரி, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாதுன்றது ஒரு விதி, ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கணும். ஆனா ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல், நேரடி அரசியல்ல ஈடுபடாத இயக்கம் அப்படின்னு சொல்றப்ப அதுல இருந்து அவர் ஏன் விலகணும்? இல்ல, அதுதான் சொல்றேன். இது அரசியல் இயக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அரசியலை செய்கிற ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தை யார் நடத்துறது? இன்றைக்கே இதே வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வானதி ஸ்ரீனிவாசனை தான் மோடியும் அமித்ஷாவும் முன்மொழிகிறாங்க என்று செய்தி வந்தது. ஆனால் அதை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தகவல் வந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்காருன்னா அப்போ மோடி அமித்ஷாவுடைய கேண்டிடேட் ஏற்றுக்கொள்ளப்படலை, ஆர்எஸ்எஸ்ஸால் நிராகரிக்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட் தான் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது மோடி அமித்ஷா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு என்று தான் நான் பார்க்க வேண்டும். இதை மோடி சுதந்திர தின உரையிலே எதுக்கு திடீர்னு ஆர்எஸ்எஸை பற்றி பாராட்டிலாம் பேசுகிறாரு? அது உலகத்திலேயே மிகப்பெரிய என்ஜிஓன்னு சொன்னார். என்ஜிஓவுக்கு என்னென்ன கிரிட்டீரியா இருக்குங்கிறத இன்னைக்கு மோடி அரசாங்கம் வகுத்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? பல்லாயிரக்கணக்கான என்ஜிஓக்கள், உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்த என்ஜிஓக்களெல்லாம் இன்றைக்கி முடக்கி வச்சிருக்கிற ஒரு அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம். ஆனால் இன்றைக்கி அதை என்ஜிஓன்னு சொல்லி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் பேசுகிறாங்க. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கான முழுமையான அந்த விளக்கத்தின் கீழ் ஆர்எஸ்எஸ் வருமா என்றால் இன்னைக்கு அரசாங்கத்தை நடத்துவது ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறது டெல்லியில் போய் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? ஆர்எஸ்எஸ் உடைய மேற்பார்வை இல்லாமல் ஒரு அமைச்சகம் ஃபங்க்ஷன் பண்ண முடியுதா? இன்றைக்கு பிரதமர் அலுவலகம் உட்பட ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஒப்புதல் இல்லாமல் அவர்கள் செயல்பட முடியுதா என்கிற கேள்வி இன்றைக்கு பொது அவையில் இருக்கு. எனவே தான் அரசியல் சார்பற்ற ஒரு நிறுவனம் என்று ஆர்எஸ்எஸ்ஸை சொல்லிக் கொண்டாலும் சரி, அதை பிரதமர் மோடி சுதந்திர தின உரையில் சொன்னாலும் சரி, அதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இந்தியாவில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு அரசியல் அமைப்பு தான். அதுவும் இன்னைக்கு சொல்ல போனால் வெறுப்பு அரசியலை பிரச்சாரம் செய்கிற ஒரு அமைப்பாக அது விமர்சிக்கப்படுகிற ஒரு அமைப்பு. எனவே இப்படியான ஒரு அமைப்பிலிருந்து அவர் ஒரு தொண்டராக தன்னை பெருமையோடு சொல்லிக் கொள்கிற ஒருவராகத்தான் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் வேட்டி கட்டிக்கிறாரு அல்லது திருநீர் விட்டுக்கிறாரு, இப்படிலாம் நம்ம பார்த்து அவருக்கு ஓட்டு போடலாம், அவரை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு நான் வர முடியாது. தமிழர் என்கிற அந்த அடையாளம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அடையாளம் கிடையாது. அது ஒரு வெறும் இன அடையாளமாக சுருக்குகிற தமிழ் தேசிய சில அமைப்புகள், சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வேணா ஆகா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வர தமிழரை ஆதரிங்கன்னு எடப்பாடி சொன்னது போல சொல்லலாம். ஆனால் மற்றவர்கள் அரசியல் ரீதியாகத்தான் இதை அணுக முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இன்றைக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு பொருத்தமானவரா? வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டு இன்னும் ஃபெடரலிசத்தை, கூட்டாட்சி முறையே மொத்தமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு போஸ்ட். அது ராஜ்யசபாங்கிற மாநிலங்களுடைய அவை, மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான அவை. அது மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கிற ஒரு அவை.
அந்த அவையினுடைய தலைவராக இருக்கிறவர் இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும். இன்னொன்று, அரசமைப்பு சட்ட பொறுப்பு அது. அப்போ கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்கிற, முழுமையாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிற ஒருவராக இருக்கணும். ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் கான்ஸ்டியூஷன் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு நமக்கெல்லாம் தெரியும். கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணப்பட்டது என்ன சொன்னாங்க? இது மனுஸ்மிருதியிலேருந்து எதுவுமே எடுத்துக்கல, அது எவ்வளோ மகத்தானது மனுவோட சட்டம், அதை விட்டுட்டு அயல் நாடுகள்லேருந்து அது அங்கங்கிறது எடுத்து இது ஏற்றுட்டு இருக்காங்க. இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள். அந்த அமைப்பு ஏற்றுக்கலையே இது வரைக்கும். இன்றைக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைவர்களோட அரசமைப்பு சட்டத்தில் செக்குலர் சோஷலிஸ்ட் நீக்கணும்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு வேட்பாளரை கையில் எடுத்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகிற போது திரு மாதவன் நாராயணன் கூட பேசும்போது சொன்னார், அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு தேர்தல் களம் அவங்க கண்ண முன்னாடி இருக்கு, அதை சார்ந்த வியூகம் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற கோணத்தெல்லாம் முன் வச்சார். இது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தலைமையிலான உங்கள் கூட்டணிக்கு ஒரு சேலஞ்சா? தமிழ்நாட்டில் இயல்பான பிஜேபி எதிர்ப்புணர்வுன்றது தமிழ்நாட்டு மக்களிடம் காலங்காலமாக இருந்து வந்திருக்கு. அது பிஜேபி செல்வாக்கான கட்சியாக இருந்ததில்லை. பிஜேபி மீதான ஒரு வெறுப்பை அகற்றுவதற்கு, அதை சாஃப்ட்வேர் பண்றதுக்கு இந்த தேர்வு பயன்படும்னு நினைக்கிறாங்களா? அப்படி இல்லைங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து 5 பேரை கவர்னர் ஆக்கியிருக்காங்க. கவர்னர் ஆக்குறதுனால உடனே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேரை கவர்னர் ஆக்கிட்டாங்க. அதனால பாஜகவை நம்ம ஆதரிப்போன்னு யாராவது சொன்னாங்களா? இங்கேருந்து எம்பியாவே இல்லாத ஒரு எல் முருகன் அவர்களை அமைச்சராக்கியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு, அதனால் அந்த கட்சியை ஆதரிப்போன்னு யாராவது சொல்கிறாங்களா? இதெல்லாம் இந்த இன உணர்வை பயன்படுத்தி அவர்கள் இங்கே காலூன்ற முடியுமா? அவங்க பார்த்தீங்கன்னா இன உணர்வை பயன்படுத்துவார்கள், மத உணர்வை பயன்படுத்துவார்கள், சாதி உணர்வை பயன்படுத்துவார்கள். இந்த உணர்வுகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். தமிழ்நாட்டிற்கு அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான தூண்டிலெல்லாம் சிக்கக்கூடியவர்கள் அல்ல. அதனால தான் அவங்களுடைய மாய்மால அரசியல் இங்கே எடுபடவே மாட்டேங்குது. அவங்க வேற எங்கே வேணாலும் இதை போடலாம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லுமே, இன்னைக்கு இந்தியா பிளாக்லேருந்து குஜராத்லேருந்து ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு முன்மொழிகிறாங்கன்னு வச்சுங்க. உடனே அமித்ஷாவும் மோடி அவர்களும் சேர்ந்து உடனே குஜராத்தில் இருக்க எம்பிக்கள் எல்லாரும் அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை உத்தரப்பிரதேசத்திலேருந்து இந்தியா பிளாக்லேருந்து ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் போடுறோன்னு வச்சுங்க. உடனே அங்கே இருக்கிற யோகி ஆதித்யநாத் உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே இது போட்டு உத்தரப்பிரதேச எம்பி எல்லாம் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி போய் கேட்பாங்களா? கேட்க முடியுமா? அந்த மாதிரியான கேள்வி எழுமா? எனவே இதெல்லாம் ரொம்ப சில்லுண்டித்தனமான ஒரு அரசியல். அந்த அரசியல் இங்கே எடுபடாது. இதை நம்ம அவங்க இதை மாதிரி பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா அது இங்கே சுத்தமாக வேலைக்கு ஆகாது. இதை வச்சுக்கிட்டு எல்லாம் 2026 தேர்தலில் இவங்க எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்த முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழிங்க 2026 தேர்தலுக்கு இதெல்லாம் அவங்க சும்மா காட்டுற ஜோடனை. அவங்க செய்ய போகிறது பீகார் மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் அங்கே ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்படி வாக்கு பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் தில்லுமுல்களை பண்ணி முறைகேடுகளை பண்ணி மகாராஷ்டிரா தேர்தலில் கர்நாடகா தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னு இன்றைக்கி ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி சொல்கிறாரோ, பீகாரில் எப்படி முயற்சிக்கிறாங்களோ அப்படியான முயற்சியை தான் இங்கே செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒரு மூடுதிரை தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். எனவே நாம விழிப்போட இருந்து அவர்களுடைய அந்த சதி திட்டம் இங்க பலிக்காம பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.